மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயங்காததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். பேருந்துக்காக பல மணி நேரமாக காத்திருக்கும் பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று இரவு முதல் சென்னை, திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இல்லாததால் பேருந்து நிலையத்தில் பயணிகள் தவித்தனர். குறைந்த அளவில் இயக்கப்பட்ட பேருந்துகளிலும் 150 முதல் 200 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் தாவேக அரசை கண்டித்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து துறை மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ப சரியான முறையில் பேருந்துகளை இயக்காததே பயணிகள் அவதிக்கு காரணம் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எந்த ஊருக்குமா? என்ன மணிக்கு இங்க வந்து இறங்கணும் சார். இப்ப மணி பாருங்க 6 மணி ஆச்சு. இன்ன வரைக்கும் இங்க தான் நிக்கிறேன். என்ன சொல்றாங்கம்மா? இருக்கணும்ல இல்லன்னா கேட்க முடியாது. இல்ல இப்ப வந்து சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாங்க? கேட்டா ஒண்ணுமே தெரியாது சொல்றாங்க. ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. எல்லாருமே கூட்டமா நிக்கிறாங்க. இங்க ஓட இங்க ஓட அவன் இஷ்டத்துக்கு வரான், அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போறான். எதுக்கு யாரு உள்ள பூத்துல உட்காந்துக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லிதான் ஆள் அனுப்பணும். 4 பேர் அனுப்புவாங்க, அவங்க மட்டும் தான் உட்காரணும். அதுக்குள்ள போய் எக்ஸ்ட்ரா காசு கேட்கறாங்களா? எக்ஸ்ட்ரா காசு தான். எந்த ஊருக்கு? எல்லா ஊருக்கும் தான். நான் வரும்போது ஒரு 2 இருக்கும், 2 இருக்கும். ஜனங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே இருக்கு, அங்கதான் நிக்கிறோம் அப்படின்றாங்க. பஸ் எதுவுமே இல்லை. 1-2 வந்தாலும் எங்கேயோ ஃபுல்லாகி வந்துடுது. ரெஸ்பான்ஸ் இல்லை. ரொம்ப மோசமாகவும் ட்ரீட் பண்ணுறாங்க. பேச்சுக்களும் அநாகரிகமாக என்ன மாதிரி பேசுகிறாங்க சார்? அப்புறம் அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பக்கம் போனாலும் வண்டி இல்லை. திருச்சி, பெரம்பலூர் சைடு, சென்னை சைடு வண்டியே இல்லை.